தமிழக மீனவர்களை படுகொலை செய்வதில் அல்லது தாக்கி காயப்படுத்துவதில் அல்லது சிறைப்படுத்துவதில் சிங்கள அரசுக்கு மட்டுமே பொறுப்பு என்று நாம் சொல்லிவிட முடியாது. இந்திய அரசும் அதற்கு சமமான பொறுப்பை ஏற்க வேண்டிய இடத்தில்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சிங்கள இனவெறி அரசையும் இந்திய அரசையும் கண்டித்துதான் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு 16ஆம் தேதி என்று நான் கருதுகிறேன், சுமார் 112 பேர் 106 பேர் என்று ஏடுகளிலே வந்தது. ஆனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 112 பேர் என்று மறுபடியும் ஊடகங்களிலே செய்திகளாக வந்திருக்கின்றன. ஆக அன்று 112 பேர் கைது செய்யப்பட்டு 18 இழுவை படகுகள், ஸ்டீம் போட்ஸ், இழுவை படகுகளையும் கைப்பற்றி சிங்கள இனவெறி அரசு அவர்கள் அனைவரையும் சிறைப்படுத்தி இருக்கிறது. ஒரு நாள் இடைவெளியில் மறுபடியும் 24 பேர் அல்லது 27 பேர் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலில் கைது செய்யப்பட்ட அந்த 112 பேரையும் யார் கைது செய்தார்கள் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்றால், ஈழத் தமிழர்களே, அதாவது ஈழத்தை சார்ந்த மீனவர்களே சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் என்று செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மீன்பிடி பகுதியிலே வந்து நாங்கள் விரித்து வைத்திருக்கிற வலைகளை எல்லாம் அறுத்து சேதப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கிற குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து சிங்கள போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் என்று அறிக்கை வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் சிங்கள இனவெறி அரசின் சதி, சிங்கள இனவெறி அரசின் சதி செயல் திட்டம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடக் கூடாது, மறந்துவிடக் கூடாது, மறுக்க முடியாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இப்படி ஒரு செயல் திட்டத்தோடு சிங்கள அரசு இயங்கி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகின. தமிழர்களுக்கு இடையிலேயே முரண்பாட்டை உருவாக்குவது, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழீழ மீனவர்களுக்கும் இடையில மோதலை உண்டு பண்ணி ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை தமிழீழ தமிழர்கள் இழக்கச் செய்ய வேண்டும். இங்கிருந்து இனி எந்த காலத்திலும் தமிழ் ஈழத்திற்கு ஆதரவாக எந்த பொருளும் கடத்தி செல்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது, அதை தடுத்தாக வேண்டும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு சிங்கள இனவெறி அரசு இந்திய பேரரசோடு சேர்ந்து, இந்திய அரசின் உணவுத்துறையோடு சேர்ந்து, ரா என்கிற RAW என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவு அமைப்போடு சேர்ந்து இந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்ற தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகளை நசுக்கிவிட்டோம், யாரும் இல்லை என்று சிங்களவன் கொக்கரித்தாலும் இன்னும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ராஜபக்சே உள்ளிட்ட சிங்கள இனவெறி கும்பல் அஞ்சுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு அசைவிலும் நம்மால் காண முடிகிறது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இரண்டாவது நாளாக 27 பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நேரடியாக சிங்கள கடற்படையினர் அவர்களை பிடித்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் எதை உறுதிப்படுத்துகின்றன என்று சொன்னால், தமிழீழ விடுதலை போராட்டம் மீண்டும் எழுச்சி பெறும், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையிலே விடுதலை போராட்டம் மீண்டும் தொடரும் என்கிற அச்சம் சிங்கள இனவெறி கும்பலுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசுக்கும் இருக்கிறது. நான் தொடர்ந்து மேடைகளில் சொல்லி வருகிற செய்தியைத்தான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன்.
தமிழீழம் மலர்வதை சிங்களவன் ஏற்றுக்கொண்டால் கூட இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஈழம் அங்கே மலரக்கூடாது, தமிழர்களுக்கு அங்கே தனிநாடு கூடாது, தமிழர்கள் தன்னாலத்தோடு தங்களுக்கென ஒரு அரசை நிறுவிக் கொள்ளக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிற அரசு சிங்கள அரசு கூட அல்ல. அவன் கூட ஒரு கட்டத்திலே தோல்வி அடைந்து சமரசம் செய்து மண்ணை பிரித்துக் கொடுப்பதற்கு கூட தயாராகிவிட்டான். ஆனால் ஈழம் அமையவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிற அரசு இந்திய அரசுதான். உள்ளபடியே ஈழ விடுதலையை விரும்புகிற ஒவ்வொரு தமிழனும் யாரை எதிர்த்து போராட வேண்டுமானால் இந்திய அரசை எதிர்த்துதான் போராட வேண்டும். அதுதான் யதார்த்தமான உண்மை. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆக இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை என்பது தமிழீழம் கூடாது என்பதுதான். அதனால்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும், கடத்தி செல்லப்பட்டாலும், சிறைப்படுத்தப்பட்டாலும், காணாமல் அடிக்கை செய்யப்பட்டாலும், அவர்களின் சொத்துக்கள் மீன்வலை படகு உட்பட அவர்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டாலும் ஒரே ஒரு முறையாவது இந்திய அரசு சிங்களவர்களை கண்டித்திருக்கிறதா? எச்சரிக்கை செய்திருக்கிறதா? கொல்லப்படுகிற தமிழ்நாட்டு மீனவன் என் தேசத்தை சார்ந்தவன், இந்திய குடிமகன், அவனுக்கு ஆபத்து என்றால் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, அவனுக்கு தீங்கு என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று என்றைக்காவது ஒரே ஒரு அரசு வாய் திறந்து பேசியதுண்டா? இந்திய அரசு என்று நான் சொல்லுவது பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆளுகிற நிலையிலும் சரி, பொதுவான இந்திய அரசு என்கிற அந்த நிறுவனத்தை சார்ந்த பொறுப்பு இது. ஆக இந்திய அரசு பாரதிய ஜனதா ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் சரி, ஈழத்தை விரும்பவில்லை. தமிழ்நாட்டு மீனவர்களின் மீதான தாக்குதலை கண்டிக்க விரும்பவில்லை. விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று தடை விதித்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த இன அழித்தொழிப்புக்கும் இந்திய அரசின் குற்றம்தான் அடிப்படை காரணம். அண்ணன் வைகோ அவர்களை அழைத்திருந்து நான் நிகழ்ச்சி நடத்திய போது அவர் பேசிய அந்த பேச்சு, இந்திய அரசு மீது சாட்டிய குற்றங்கள், குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர் விசாரித்த விசாரணை இன்றைக்கும் அது பொருந்துகிறது. எனவே இந்த மேடையில் இருந்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்திய அரசை விசாரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்று இல்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநாள், நாளை மறுநாள் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் தமிழர்களின் குற்றவாளி கூண்டிலே இந்திய அரசை நிறுத்துவோம், விசாரிப்போம், என் இடத்தை அழித்தொழித்த குற்றத்திற்காக தண்டனை கொடுப்போம், கொடுத்தே தீர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.